இந்த ப்ராப்ளம் பாருங்க. ராமன் age is 3 times the sum of the ages of his two sons. After 5 years, his age will be twice the sum of the ages of his two sons. Then the present age of Raman is what? ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களாம், ராமனுக்கு நம்ம ஆறுன்னு எடுத்துக்கலாம், அவங்களுடைய சன்ஸுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ராமன் இஸ் ஈக்குவல் டு 3s அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்களுடைய சன்ஸோட ஏஜை விட 3 மடங்காக ராமனுடைய ஏஜ் இருக்கு. 5 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 5 வருஷம் கழிச்சு இப்படி போட்டுக்கலாமா? r+5, ஏன்னா ராமனுக்கும் 5 வயசு அதிகமாயிரும். இஸ்இக்குவல் டு ட்வைஸ் தி ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் அப்படின்னா 2 மடங்கா ஆகுது. இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, சன்ஸ் 2 சன் இருக்காங்க. அப்போ ஒரு சன்னுக்கு 5 வயசு கூடும், இன்னொரு சன்னுக்கு 5 வயசு கூடும். மொத்தமா பாத்தீங்கன்னா 10 வயசு கூடுமா? ஸோ r2s+10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி r=3s அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 3s+5 is equal to 2s+20 இப்படி எடுத்துக்கலாமா? எடுத்தோம் அப்படின்னா s is equal to 15. இது சன்ஸோட ஏஜ், சன்ஸோட கூட்டல் தொகை. 2 மகன்கள் இருக்காங்க, 2 மகன்கள் கூட்டினா 15 வரும். இதை நம்ம ஆர்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா r is equal to 3 into s. இப்போ r is equal to 3 into 15. ராமனோட ஏஜ் கிடைச்சிடும். ராமனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல இருக்குது.